அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் எடுத்த எம்சிக்யூ புக்லெட் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி அந்த புக்லெட் தான் லாஸ்ட் பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு நிறைய பேருக்கு படிக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அந்த புக்லெட்லேருந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த புக்லெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 ப்ராப்ளம் போட்டிருந்தேன். ஓகே, ஸோ இப்போ கரண்ட்டாக பிஜிடிஆர்பி படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறவங்க இந்த புத்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு படிங்க. உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நிறைய கொஷின்ஸ் வந்து எப்படி பார்க்கணுன்றது ஒரு நல்ல ஐடியாவோட நீங்கள் வந்து மூவ் பண்ணுவீங்க. ஓகே ஃபைன். இப்போது ப்ராப்ளம்ன்றதை பார்த்துடலாம். கம்ப்யூட் த ஆப்ரேட்டர் நார்ம் ஆஃப் ஏ where a equal to 2/2 matrix entries from 1 to 0 1. Under the Euclidean norm, option A வந்து √3, option B 2, option C square root of 3 plus 2 root 2, option D வந்து √5. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். அதாவது யூக்ளிடியன் நார்ம்ன்றது நார்ம் 2 ஆப்ரேட்டருடைய நார்ம் 2 வேல்யூ இஸ் நத்திங் பட் ஸ்கொயர் ரூட் ஆஃப், இது வந்து மேக்ஸிமம் ஆஃப் ஏகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போசன் டி ஏ. ஸோ லேம்டா மேக்ஸ்ன்றது என்ன அர்த்தம்னா அதனுடைய ஏகன் வேல்யூஸோட மேக்ஸிமம். ஓகே, இந்த ஏ டிரான்ஸ்போஸ் ஏவோட ஏகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க, அதனுடைய மேக்ஸிமுக்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறீங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏ டிரான்ஸ்போஸ் ஏ மல்டிபிள் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 to 2 5 கிடைக்கும். இதனுடைய ஏகன் வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா லேம்டா ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் 6 into லேம்டா ப்ளஸ் டிட்டர்மினன்ட் வேல்யூ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 5 minus 4னு கிடைக்கும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ லேம்டா ஸ்கொயர் மைனஸ் 6 லேம்டா ப்ளஸ் 1 ஈக்குவல் 0னு போட்டு நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஏகன் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 3 + 7 minus 2 rootனு வந்து நிற்கும். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் போட்டு பாருங்கள் என்ன கிடைக்கும். லேம்டா ஈக்குவல் டு minus b 6 + 7 minus square root of b square 36 minus 4ac, okay, divided by 2e. அப்போது 6 + 7 minus square root of 32 divided by 2னு கிடைக்கும். 6 + 7 minus square root of என்னாகும் 16 × 32 இல்லைங்களா? ஓகே, டிவைடட் பை 2 வந்து நிற்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் 6 + 7 minus 4 into square root of 2 divided by 2னு வரும். ஸோ இந்த 2வை காம்பவுண்ட் பண்ணிங்கன்னா 3 + 7 minus 2 rootனு வந்து நிற்கும். ஓகே, ஸோ அப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 + 7 minus 2 root 2. இதனுடைய மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இது 3 + 2 root 2, அதே போல் 3 minus 2 root 2 இருக்கும். இதனுடைய மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 + √2 root. ஸோ இதுக்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா அதுதான் யூக்ளிடியன் நார்ம், அதாவது 2 நார்ம் ஆஃப் த ஆப்ரேட்டர். மைண்டில் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ 2 நார்ம் ஆஃப் த ஆப்ரேட்டர் கேட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க, அதான் யூக்ளிடியன் நார்ம். இதுக்கு பேர் என்னது? யூக்ளிடியன் நார்ம் ஆஃப் த ஆப்ரேட்டர். இட்ஸ் நத்திங் பட் 2 நார்ம் ஆஃப் த ஆப்ரேட்டர். ஸோ நார்ம் A2 வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் மேக்ஸிமம் ஆஃப் ஏகன் வேல்யூஸ் ஏ டிரான்ஸ்போசன் டி ஏ. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பாருங்கள், நமக்கு சி தான் கரெக்ட். இப்போ நான் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்குறேன், அதனுடைய யூக்ளிடியன் நார்ம்ன்றதை கண்டுபிடிச்சி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, -1 0 0 2. ஸோ இதனுடைய யூக்ளிடியன் நார்ம் என்ன கிடைக்கும் அப்படின்றத ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இதனுடைய 2 நார்ம் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 தான் கிடைக்கும். செக் பண்ணிட்டு உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஜஸ்ட் ஏகன் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறீங்க. அதனுடைய ஏ டிரான்ஸ்போசன் டி ஏ சாரி ஆக்சுவலாக இது என்ன கிடைக்கும் அப்படின்னா 2னு வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இல்லை 2. ஸோ வேல்யூ வந்து 2க்கு ஈக்குவல். செக் பண்ணிட்டு உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஸோ இது பேஸ் பண்ணி நிறையா கொஷின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தான் சொல்கிறது, ஒவ்வொரு எம்சிக்யூ புக்லெட்டும் நீங்கள் வாங்கி படிக்கிறதுல என்ன பியூட்டி அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. உங்களுக்கு தெரியாத விஷயம் நிறையா இருக்கும், அது எல்லாமே இதில் புகுத்திருப்பேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமும் இருக்கலாம், பட் தெரியாத விஷயம் நிறையா இருக்கும். ஓகே, அதனால தான் இந்த புத்தகத்துக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்லி இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க அப்படின்றதுக்கான ரீசன் அதுதான். ஓகே, இது பாருங்கள். கம்ப்யூட் த இன்ஃபினிட்டி நார்ம் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் A equal to 1 - 1 2 3. இங்கே பாருங்கள், இன்ஃபினிட்டி நார்ம் என்ன சொல்கிறாங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் ரோ சம்ஸ். ஸோ நார்ம் இன்ஃபினிட்டின்றது என்னன்னா இந்த மேட்ரிக்ஸ்க்கு அதனுடைய ரோ சம்முடைய மேக்ஸிமம் கண்டுபிடிக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ அப்சல்யூட் வேல்யூ ரோ சம் பாருங்கள் என்ன கிடைக்கும். ஸோ 1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் -1 1, அதுக்கப்புறம் 2 + 3 வரும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது 2, 5 வரும். ஸோ இதனுடைய மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன கிடைக்குது 5 தான். ஸோ அப்சல்யூட் சம் பார்க்குறீங்க, ஒவ்வொரு எலமெண்ட்ஸோடைய அப்சல்யூட் சம் ரோ வைஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணி அதனுடைய மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நார்ம் இன்ஃபினிட்டின்றது உங்களுக்கு ஆன்சர் தெரியும். பாருங்கள், இது 1 நார்ம், இது காலம் சம் பார்த்தா போதும். ஓகே, அப்சல்யூட் டேர்ம் ஆஃப் காலம் சம் பார்க்குறீங்க.
இது 3, இது வந்து 4 கிடைக்கும். இதனுடைய மேக்ஸிமம் பாருங்கள், இப்போ வேல்யூ என்ன கிடைக்கும், 4 தான் கிடைக்கும். காலம் சம்முடைய மேக்ஸிமம் வேல்யூ. ஓகே, அதுதான் வந்து உங்களுக்கு என்னது மேட்ரிக்ஸ் ஆப்ரேட்டருடைய ஒன்னா. ரோ சம்முடைய மேக்ஸிமம் வேல்யூ வந்து மேட்ரிக்ஸ் ஆப்ரேட்டருடைய இன்ஃபினிட்டி நாம். அதுக்கப்புறம் யூக்ளிடியன் நாம் கேட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் மேக்ஸிமம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ, ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸில் கேட்குற பேப்பர் தான். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இது எப்படி கேட்குறாங்க பாருங்கள். இது ஆப்ரேட்டர் நாம் t from R2 to R2 be transformation defined by t of x comma y equal to x that way find norm t. ஓகே, ஸோ இது நீங்கள் ஜஸ்ட் இது என்ன பண்ணீங்கன்னா இதனுடைய டயக்னல் என்ட்ரிஸ் தான் உங்களுக்கு ஐகன் வேல்யூஸாக வரும். அது ஆக்சுவலாக இந்த மேட்ரிக்ஸோட ஃபார்மேட் எழுதுங்க. 10ன்னு போட்டிங்கன்னா வச்சுக்கிங்களேன், t of 10 கிடைக்கும், 2,0ன்னு கிடைக்கும். ஸோ இது வந்து 2 into e1 plus 0 into e2ன்னு எழுதிக்கலாம். அடுத்தது t of 0,1 போடுறீங்க அப்படின்னா 0,3ன்னு கிடைக்கும். ஸோ 0 into e1 plus 3 into e2ன்னு வரும். ஸோ இந்த வந்து ரோ காலமாக எழுதிக்கங்க இந்த காம்போனன்ட்ஸ். ஸோ அப்போனா கிடைக்கும் 2003ன்னு வரும். ஸோ அப்போ 2003 அப்போனா யூக்ளிடியன் நாம் தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகே, இதுதான் ஆப்ரேட்டர் யூக்ளிடியன் நாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். அப்போது இது மேக்ஸிமம் ஆஃப் 2 நாம் அர்த்தம், which is nothing but square root of lambda max of A transpose into A. ஸோ இதனுடைய ஐகன் வேல்யூஸோடைய என்ன கிடைக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் ஐகன் வேல்யூஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 வரும். செக் பண்ணி பாருங்கள். இது ஏ டிரான்ஸ்போஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஐகன் வேல்யூஸ் வந்து மேக்ஸிமம் வேல்யூ 9 கிடைக்கும். ஸோ வேல்யூ வந்து 3. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். ஸோ இது வந்து நீங்கள் தெரியாமல் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இது எல்லாமே நீங்கள் சிஎஸ்ஐஆர் பார்ப்பீங்க. ஈவன் இப்போ காலேஜ் டேபிள்லேயே ஒரு சில கொஷின்ஸ் இதிலேருந்து கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியுதுங்களா? சார் இப்போது பாலிடெக்னிக் டிஆர்பி கொடுப்பீங்களா? கண்டிப்பாக கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த பிஜிடிஆர்பி புத்தகத்தை வாங்கி படிங்க. ஸோ அதுக்கும் காமன் சிலபஸ் நிறையா இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணிக்கலாம். பட் பாலிடெக்னிக் டிஆர்பி புக்லெட் கிடைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதை ரெடி பண்ணி நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கலெக்ஷன் தான் அதில் கொடுத்துருப்பேன். சும்மா எதனா ஒன்று கொடுப்போம் அப்படின்லாம் கிடையாது. ஸோ எல்லாங்க பாருங்கள், x equal to L1 of 0,1 டிஃபைன் பண்ணிட்டு அது பேர் லெபெக் இன்டர்வல் ஃபங்க்ஷன், ஃபஸ்ட் இன்டர்வல் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிவிட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் t ஃப்ரம் இந்த ஸ்பேஸ்லேருந்து காம்ப்ளெக்ஸ் பிளேனுக்கு t of f equal to integral 0 to 1 f of x dx. Then what is norm of t? ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இப்போது இந்த இதில் நீங்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷன் கலெக்ட் பண்ணாலும் f belongs to L1 of 0,1 போட்டிங்கன்னா அதனுடைய நார்ம் வேல்யூ என்ன கிடைக்கும்னா வித் ரெஸ்பெக்ட் டு 1 வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 தான். ஓகே, அப்போது இந்த ஆப்ரேட்டருடைய நாம் வேணும். அப்போ நாம் ஆஃப் டி வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், நாம் ஆஃப் டி ஆஃப் எஃப் போட போகிறீங்க, விச் இஸ் நத்திங் பட் நாம் ஆஃப் இன்டெக்ரல் 0 to 1 எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். ஸோ இதனுடைய மேக்ஸிமம் நாம் என்ன கிடைக்கும், இன்டெக்ரல் 0 to 1 இது 1 இன்ட்டு டிஎக்ஸ் வந்துடும். ஏன்னா நாம் வேல்யூ வந்து மேக்ஸிமம் 1. அப்போ வந்து அட்மோஸ்ட் வேல்யூ என்னது 1 தான். ஓகே, அப்போது இதனுடைய அட்மோஸ்ட் நாமே ஒன்றுன்றதால பட் இதனுடைய மேக்ஸிமம் எந்த ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தாலும் மேக்ஸிமம் வேல்யூ 1 வரும் இல்லைங்களா. அப்படின்னும் போது இந்த ஆப்ரேட்டருடைய நாம் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 1 தான். ஓகே, ஸோ அது வேறு மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்டில் கொடுத்துருப்பேன். அது நாம் ஆஃப் டி லெஸ் நாட் ஈக்குவல் டு 1 சொல்லிட்டோம். அப்போ நாம் ஆஃப் டி கிரேட்டர் நாட் ஈக்குவல் டு 1 சொல்லிட்டாரு. கன்சிடர் த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இட்ஸ் அப்ராக்சிமேட்டிங் டிராக் டெல்டா ஃபங்க்ஷன். ஓகே, சிம்பிளி டேக் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ நாம் எஃப் வேல்யூ வந்து 1 வரும், டி ஆஃப் எஃபோட வேல்யூ 1 வரும். அப்போ இதனுடைய சுப்ரீமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க 1 தான் சொல்கிறீங்க. அப்படின்னும் போது நாம் ஆஃப் டியோட வேல்யூ என்ன கிடைக்கும் உங்களுக்கு 1 தான். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். பட் இது நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயந்தான், கொஞ்சம் மாறுதலுக்கு நம்ம வேறு மாதிரி படிப்போம். ஸோ அது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு டவுட் வராது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு பவுண்டரி லீனியர் ஆப்ரேட்டர் சொல்கிறாங்க. பவுண்டரி லீனியர் ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு சி அந்த நாம் ஸ்பேஸ் எக்ஸ் தென் நாம் ஆஃப் எஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரூ தான். ஸோ நாம் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு சுப்ரீமம் மாட் எஃப் ஆஃப் எக்ஸ், நாம் எக்ஸ் லெஸ் நாட் ஈக்குவல் டு 1, நாம் ஆஃப் ஈக்குவல் டு சுப்ரீமம் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை நாம் எக்ஸ் when x not equal to 0, இன்ஃப்ரீமம் போட்டுக்கிட்டு இந்த கலெக்ஷனோட இன்ஃப்ரீமம் அதுதான் நாமன்னு சொல்லுவோம். ஸோ ஆல் ஆஃப் தி அபோவ்ன்றது இங்கே எல்லாமே ட்ரூ தான். ஆல் ஆர் ஈக்குவலண்ட். ஓகே, ஸோ ஆல் த எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் ஈக்குவலண்ட் டு காமன்லி யூஸ்டு. அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸில் நீங்கள் எதோ கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ நாம் ஆஃப் எஃப் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, பவுண்டரி லீனியர் ஆப்ரேட்டர்னால் எப்படி இருக்கும்,
ஸோ அப்படின்றதெல்லாம் இங்கே கொஷின்ஸாக கேட்டிருக்கேன் பாருங்கள். இதுவும் ட்ரூ தான். இது நாம ஆப்ரேட்டர், அன்பவுண்டட் லீனியர் ஆப்ரேட்டர் இருந்தால் நாம வேல்யூஸ் ஆல் ஆஃப் தி அபோவ். ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ் வந்து இந்த புக்லெட்டில் இருக்குது. ஸோ இமிடியேட்டாக அந்த கொஷின் புக்லெட்டை வாங்கி இப்போவே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். அவங்க ஆனுவல் பிளானர் விட போகிறாங்க. ஸோ ஆனுவல் பிளானர் விட்டாங்க அப்படின்னா இந்த மந்த்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ ஒன்ஸ் டிஆர்பி ஆனுவல் பிளானர் வந்துடுச்சு அப்படின்னா வித்தின் 6 மந்த்தில் எய்தர் பிஜி ஆர் பாலிடெக்னிக் டிஆர்பி கன்ஃபார்ம்ன்றது உறுதியாக சொல்ல முடியும். ஸோ நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆனுவல் பிளானர் விட்டுட்டாங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ அடுத்த 6 மாதத்தில் உங்களுக்கு டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்மு, எய்தர் பாலி ஆர் பிஜி அப்படின்றது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். இந்த மந்த்து வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன் இன்னும் விடலை அப்படின்றதான் எல்லாத்துக்கும் ஒரு காமன் டவுட்டு. ஸோ ஒன்ஸ் விட்டுட்டாங்கன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்குள்ளே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. என்றைக்கா இருந்தாலும் எக்ஸாம் வருது. ஸோ ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். ஸோ ரெகுலராக ப்ரிப்பரேஷன் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆல்ரெடி நாங்கள் கிளாஸஸ் நிறையா கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த கிளாஸஸும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஃபைன். இப்போது யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறேன். பாலிடெக்னிக் டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ வேணுன்றவங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.